அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். வீக்லி ப்ரீ மார்க்கெட் வீடியோ வந்து நம்ம சாட்டர்டே சண்டே லீவ்லேயே அப்டேட் பண்ணியிருந்தோம். எந்த விலையாக இருந்தால் சப்போர்ட் எடுத்து பை ஆகும், எந்த விலை போனால் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து செல்லறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். இது இந்த எக்ஸ்பைரி டேட்டோட முடிஞ்சு போச்சு இதனுடைய வேலிடிட்டி. அது மட்டுமல்ல, இது வீக்லி, இயர்லி ஆல்ரெடி இயர் பிகினிங்லேயே போட்டிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அது இயர்லி வீடியோ வந்து இன்னொரு சேனல் இருக்கும். இப்போ நம்ம நியூவாக மேக்ஸ் மார்க்கெட்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருவோம். அந்த சேனலில் இனி வீக்லி, மந்த்லி, இயர்லி ஸ்டாக்ஸ் அப்டேட்டு எதாக இருந்தாலும் இனி இதில் தான் வரும். இதில் ஆப்ஷன் பை ஒன்லியில் வந்து இன்ட்ராடே மட்டும் வரும். ஓகேங்களா? சரி, நம்ம இதை ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறில் அப்டேட் பண்ணும் பொழுது என்ன சொல்லியிருந்தோம்னா 24,882 வந்தால் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாப் லாஸ் 24,782, 24,782. ரெசிஸ்டன்ஸ் 25,418, ஸ்டாப் லாஸ் 25,518. என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட்டு நம்ம போடும் பொழுது நமக்கு எந்த நியூஸ் வரும், என்ன ஏதாவது தெரியுமா, நம்ம பேட்டர்ன் எதுவுமே ஷோ பண்ணுறேன், ப்ரைஸை மட்டும்தான். அதனால தான் இன்ட்ராடேவும் மேக்ஸ் தான், பொசிஷனும் மேக்ஸ் தான். பொசிஷனுக்கு ப்ளஸ் அடிஷ்னலாக தியரி சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஏன்னா லாங் வியூ பார்க்க முடியாது. இதனுடைய டார்கெட் வந்து 52 வாரத்தில் 44 வாரம் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் இருக்கும். 8 வாரம் வந்து என்ட்ரி கிடைக்காது, அப்படி மிடில் இருக்கும். இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா ஆப்போசிட்டில் சேர்த்து 200 பாயிண்ட் எடுக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த வீக் இங்கே இருந்தது, கேப் டவுன் ஆகி இங்கே வந்திருக்கு. அன்னைக்கு ஏறினது அப்படி நமக்கு இதனுடைய டார்கெட் மினிமம் பாயிண்ட்டு 100 பாயிண்ட் டார்கெட் மினிமம்ங்க. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மினிமம், மேக்ஸிமம் அது டைரக்ஷன் மந்த்லி இயர்லி அதே வியூவில் இருந்தால் பர்ஃபெக்டாக போயிடும். பாருங்கள் எவ்வளோ போயிருக்கு இந்த வீக்கு மட்டும், 550 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஓகேங்களா? 550 பாயிண்ட்ஸ். சரி, பாருங்க அடுத்தது எக்ஸாக்டாக பாருங்கள், 25,418 செல் நியர் சொல்லியிருக்குமா, எக்ஸாக்டாக அங்கேருந்து பாருங்கள் 100 பாயிண்டா, 125 பாயிண்ட் இறங்கியிருக்கு. 100 பாயிண்ட் நம்ம மினிமம் டார்கெட். இவ்வளவு இதுலேயும் இவ்வளோ ஏறுறதுலேயும் இங்கே செல்ல இருக்காங்க. புரியுதுங்களா? ஏன் இப்போ இதை சிந்திங்க, ஒவ்வொருவரும் சிந்திக்கணும், சிந்தித்து செயல்படுங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்னைக்கு டே முடிஞ்சிருச்சு. இது ஸ்டாப் லாஸ். ஏன்னா இதனுடைய ஸ்டாப் லாஸ் அனைத்தும் டே கேண்டில் படி. ஓகேங்களா? டே கேண்டில் படி. அதனால ஹெட்ஜிங் இல்லாமல் இதை பண்ணக்கூடாது. ஹெட்ஜோட தான் நீங்கள் எடுத்து பண்ணணும். இல்லை நாங்கள் நேரக்டாக ஒன் சைடாகவே எடுத்து பண்ணோன்னா அந்த லாஸ் என்னாவது அதை நீங்கள் அப்செட் பண்ணி தான் ஆகணும். அந்த டைரக்ஷனும் நீங்கள் எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு அந்த வியூ தெரிஞ்சால் உங்கள் மேக்ஸ் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா, மேக்ஸ்ன்ற உங்களை நீங்கள் படித்த பேட்டர்னு ப்ரைஸ் எது மேட்ச் ஆச்சுனாலும் அது கூட இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது இந்த வீக்குக்கான லெவல், நல்ல யூஸ் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? அடுத்த வீக்குக்கான லெவல் நான் சாட்டர்டே சண்டே லீவில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சாரி, அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி எல்லாம் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறாங்க கூடிய விரைவில். நம்ம வந்து தேர்ஸ்டே எக்ஸ்பைரியாக இருந்தது டியூஸ்டே எக்ஸ்பைரியாக மாற்ற போகிறாங்க. என்எஸ்சி பிஎஸ்சி வந்து டியூஸ்டேவாக இருந்தது தேர்ஸ்டே மாற்றலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதை பற்றின எது இருந்தாலும் நம்ம மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த எக்ஸ்பைரி நமக்கு எது ஆனாலும் நோ ப்ராப்ளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.